37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் மகனே, என் மகளே, கர்த்தர் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். இன்றைக்கி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக வெகு நாளாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், கற்பத்தின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், குடும்பம் ரட்சிக்கப்படுகிற காரியமாக இருக்கலாம், உங்களுடைய ஊழிய காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்க. இன்னும் பதில் வந்த மாதிரியே தெரியல, காரியம் வாய்த்த மாதிரியே தெரியல. இந்த காரியம் வாய்க்கணும்னு ஜெபிக்கிறோம், ஆனால் வாய்க்க மாட்டேங்குது. அந்த காரியம் வருவதை போல தெரிகிறது, திடீர்னு ஒரு தடை வந்து விடுகிறது. இந்த ஒரு காரியம் மாத்திரம் வாய்க்கவில்லை. எல்லாமே சரியாக தான் போகுது, ஆனால் என் பிள்ளை காரியத்தில் மட்டும் ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது? எல்லாம் சரியாக தான் போகுது, எனக்கு ப்ரொமோஷன் காரியம் மாத்திரம் ஏன் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, வாய்க்க மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உங்களை பார்த்து சொல்கிறார், அல்லேலூயா. என் மகனே, என் மகளே, உனக்கு நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் எந்த காரியம் வாய்க்கலையேன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். அதுக்கு தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், வேதம் சொல்லுகிற காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசித்தால் யோசேப்பு என்கிற வாலிபனை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். இந்த யோசேப்பு ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவன். அவங்க அப்பா பெரிய பணக்காரர். ஆனால் அவனுடைய சகோதரர்கள் இவன் மேலே பொறாமை கொண்டு இவனை ஒரு அந்நிய தேசத்துக்கு விற்றுத்தாங்க, வியாபாரிகளிடத்தில் விற்றுவிட்டார்கள். அதனால் இவன் எகிப்து தேசத்துக்கு போத்திபார் என்கிற ஒரு பெரிய பணக்காரர் காசு கொடுத்து வாங்கிட்டான் யோசேப்பை. அப்போ அடிமையாகி ஒரு வீட்டில் இருக்கிறான் இளம் வாலிபன். அந்த எஜமான் அவன்கிட்ட இதை செய் அதை செய் இதெல்லாம் கவனிச்சுக்கன்னு சொன்னால் இவன் எதை செய்தாலும் அது வாய்க்கிறது, அதில் தோல்வியே இல்லை, ஆசீர்வாதம். அந்த எஜமான் பார்க்கிறான், இந்த வாலிபனுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, இவன் எதை செய்தாலும் அது சக்ஸஸாக தான் முடியுது, இது எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக தான் நடக்குது, காரியம் வாய்க்கிறது என்பதை கண்டுபிடித்து இவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறவன், கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவன். அப்போ கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அதனால் அவன் காரியம் வாய்த்தது என்று அந்த வசனம் சொல்லுகிறார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அவன் செய்த காரியமெல்லாம் வாய்த்தது. அந்த எஜமானும் பார்க்கிறான், இவன் ஒரு கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்கிறான், அந்த கடவுள் இவனோடு கூட இருக்கிறார், அதனால் இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. அப்போ ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, ஜெபெல்லாம் பண்ணுறீங்க, இயேசுவை நேசிக்கிறீங்க, காணிக்கெல்லாம் கொடுக்குறீங்க, நல்லது. ஆனால் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? உங்களோடு இருக்கிறாரா? உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா? அதான் முக்கியம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அதனால் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் செய்த காரியெல்லாம் வாய்த்தது என்று வசனம் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா? உங்களுக்குள் இருக்கிறாரா? இருதயத்தை சோதித்து பாருங்கள். உங்களுக்குள் இயேசு இருக்கிறாரான்னு கொஞ்சம் சோதித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள அவர் இருந்தால் நல்லா தெரியும். நீங்கள் பாருங்கள், ஒரு ஆள் குடிச்சிக்கிட்டே இருக்கிறார் மதுபானம், அந்த ஆளோட இயேசு இருக்க முடியுமா? ஒரு ஆள் குடிச்சிக்கிட்டே இருக்கிறார் மதுபானம், இயேசு அவரை நேசிப்பார்,
அவர் பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர். ஆனால் அவருக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியாது. குடிக்கிற ஒரு ஆளோடு எப்படி வாசம் பண்ண முடியும்? அந்த குடியை விட்ட மனம் திரும்பி, இனிமேல் இந்த குடிப்பழக்கம் எனக்கு வேண்டாம், இயேசுவே நீர் எனக்குள்ளே வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணால் அப்போ இயேசு உள்ளத்தில் வருவார். போதை வஸ்து போட்டுக்கிட்ட பீடி சிகரெட் பிடிச்சிக்கிட்டு போக ஊதிக்கிட்டு, அப்புறம் இந்த போதை மருந்துகள் போதை பொருட்களை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்துட்டு ஆண்டவர் இயேசு என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இருப்பாரா? இருக்க மாட்டார். நேசிப்பார். அவர் உங்களை நேசிக்கிறது உண்மை. ஆனால் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியாது. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் அந்த பாவத்தை மன்னித்து அவர் வந்து உங்களோட வாசம் பண்ணுவார். அப்படி இல்லாமல் ஆண்டவர் உங்களோட வாசம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் வரணும், யோசேப்போடு கூட நீங்கள் இருந்த மாதிரி என் கூட நீங்கள் இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு நீங்கள் என் கூடவே இருக்கணும். இயேசு கூட இருந்தால் எல்லா காரியமும் வாய்க்கும். அதான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சங்கீதம் 3 பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகணும், உங்களுடைய காரியம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணுமா? வேத புஸ்தகம்லாம் வச்சுருக்கீங்களா? வேத புஸ்தகம் எல்லோரும் வச்சுருக்கீங்களா? அங்கே காமிங்க பார்ப்போம், உயர்த்தி காண்பிங்க. வேத புஸ்தகம் வச்சுருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே இருக்குது. இந்த வேதத்தை நம்ம நேசிக்கணும், வாசிக்கணும், விசுவாசிக்கணும். அப்போ இந்த வேதத்தை நேசித்து வாசித்து தியானிக்கிறவர்களாக இருக்கணும். வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா! நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க அர்ப்பணித்து கொண்டால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, இப்போ ஏன் வாய்க்கலை? அப்போ இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? வேத வசனத்தை வாசிக்கிறீங்களா? தியானிக்கிறீங்களா? அதன்படி வாழ உங்களை அர்ப்பணித்திருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. இல்லாவிட்டால் இன்றைக்கு அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே எனக்குள்ளே நீங்கள் இருக்கணும், என் கூடவே நீங்கள் இருக்கணும், எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கணும், என் பிஸ்னஸில் நீங்கள் இருக்கணும், என் ஊழியத்தில் நீங்கள் தான் எனக்கு முக்கியம், கூட இருக்கணும். அப்புறம் வசனம் எனக்கு ரொம்ப முக்கியம், வசனத்தை வாசித்து நான் தியானிப்பேன். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 37:5 இன்னொரு முறை வாசிக்க போகிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகள் 16:33 சொல்லுகிறாரு, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். உங்களுக்கு காரியத்தை அவர் சித்திக்க பண்ணுவார். உங்களுக்கு என்ன காரியம் சித்திக்கணும், எந்த காரியம் வாய்க்கணும், எந்த காரியம் தடையாக நிற்குது, எந்த காரியம் நிறைவேறலை, எதை குறித்து கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் காரிய சித்தி கர்த்தரால் வரும். வீடு கட்டுகிற காரியம் வாய்க்க மாட்டேங்குது, மகளுடைய திருமண காரியம் தடைப்பட்டுக்கிட்டே போது வாய்க்க மாட்டேங்குது, குழந்தை செல்வம் வாய்க்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு வீடு கட்டுகிற காரியம் வாய்க்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்லுகிறார் உன் காரியம் வாய்க்கும், கர்த்தராலே அது வாய்க்கும், கர்த்தராலே வரும். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். ஆண்டவர் தடைகளை மாற்றி வாய்க்க பண்ண போகிறார். அதற்கு தான் இன்றைக்கு உங்களோடு அவர் பேசுகிறார். என் மகனே காரியம் வாய்க்கும், என் மகளே காரியம் வாய்க்கும். அதுக்கு 2 காரியம் முக்கியமாக ஆண்டவர் சொல்கிறார் அந்த வசனத்தில். முதலாவது, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். கமிட் யுவர் வேஸ் அன்டு த லார்ட். உன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் முதலாவது ஆண்டவர் சொல்கிறார். மகளே மகனே உன் காரியம் வாய்க்கணும். ஆமாண்டவரே இந்த காரியம் வாய்க்கணும். அப்படியா? முதல்ல உன் வழிகளை எனக்கு ஒப்பு கொடு. நீ உனக்கு பிரியமான வழியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற,
உனக்கு எதெல்லாம் விருப்பமோ அதை செய்து கொண்டே இருக்கிற. நீ ஆசைப்படுகிறபடி எல்லாம் நீ நடந்து கொள்ளுகிற. ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், இயேசுவை நம்புகிறேன், விசுவாசிக்கிற ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கிற. ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. ஏனென்றால் உன் வழிகள் எனக்கு பிரியமில்லாமல் இருக்குது. உன்னிடத்தில் காணப்படுகிற சில வழிகள் எனக்கு சித்தமில்லாமல் இருக்கிறது. நீ துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிற, பாவிகளுடைய வழிகளில் நிற்கிற, துன்மார்க்கனுக்கு துணை போகிற. உன் வழி சரியில்லையே, நான் இப்படி காரியத்தை வாய்க்க பண்ணுவது. அப்போ உன்னுடைய வழிகளை எனக்கு ஒப்புக்கொடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எனக்கு பிரியமான வழியிலே நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தா நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். இந்த பக்கம் லஞ்சம் வாங்குற, இந்த பக்கம் வீடு கட்டித்தரணும் ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணுற, இந்த பக்கம் ஊழல் பண்ணுற, இந்த பக்கம் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்குற. எப்படி? ரெண்டும் ஒத்து போகாது, ரெண்டும் சரியில்லை. முதல்ல உன் வழிகளை நீ சரிப்படுத்தணும், உன் வழிகளை எனக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தான் அவனை ஆசீர்வதிக்க முடியும். உன் வழிகளை எனக்கு ஒப்பு கொடு. தாறுமாறான வழிகள், நேர்மையில்லாத வழிகள், அநீதியான வழிகள், தவறான பாவ வழிகள், நீ போய்கொண்டிருக்கிற பாதை. ஆனால் பக்தியாக இருக்கிற, என்னை நேசிக்கிற, விசுவாசமாக இருக்கிற, சர்ச்சுக்கெல்லாம் வர்ற, கூட்டத்துக்கெல்லாம் வர்ற, வழி சரியில்லாமல் இருக்கிற மகளே, உன் வழிகளை என்கிட்ட ஒப்புக்கொடு. மகனே, உன் வழிகளை என்கிட்ட ஒப்புக்கொடு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நமக்கு சில காரியம் சரியாக தெரியும், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இது தவறாக இருக்கும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதான் முக்கியம். நான் சரியாக தான் செய்கிறேன், எனக்கு அது சரியாக தான் தெரியுது. உங்களுக்கு சரியாக தெரியுதா தப்பாக இருக்கான்றது முக்கியமாக இல்லை. நீங்கள் செய்கிற காரியம் கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருக்குதா, அதான் முக்கியம். உங்கள் வழிகளை தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறாரு, அவருடைய பார்வையில் சரியாக இருக்குதா, அதை யோசித்து பாருங்க. சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். எல்லாம் நல்லா நடக்கும், அவங்க கேட்குறதெல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். ஏதாவது ஒரு காரியத்தில் பதிலே வராது, ஜெபம் கேட்கப்படாது, அந்த காரியம் மட்டும் வாய்க்காது. எதுக்கு ஆண்டவர் இதில் மட்டும் பதிலே தரமாட்டேங்கிறார்? பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணால் கேட்கிறார், குடும்பத்துக்கு அது வேணும் இது வேணும் கேட்டால் தந்துடுறாரு, நல்ல சுகம் வேணும்னு கேட்டால் தந்துடுறாரு, எல்லாம் தர்றாரு. இந்த ஒரு காரியத்தில் மட்டும் ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு, வாய்க்கவே மாட்டேங்குது, பதிலே தர மாட்டேங்கிறாரு. அது ஒன்று மட்டும் ஸ்டக்காகி நிற்குது. அந்த மாதிரி பலர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. எல்லாம் சரியாக தான் போகுது பிரதர், இந்த ஒரு காரியம் மட்டும் நடக்க மாட்டேங்குது, இந்த ஒரு காரியம் மாத்திரம் பாதியில் நிற்கிது, வாய்க்கவே மாட்டேங்குது. அப்படிதான் பலர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் செக் வைத்திருக்கிறார். உங்களை சரிப்படுத்துவதற்கு, உங்களுடைய வழிகளை சரிப்படுத்தி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் செக் வச்சு அந்த காரியம் மட்டும் வாய்க்காமல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், தடைப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த காரியம் வாய்க்கணுமானா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை கேட்டு அதை சரிப்படுத்தணும். நான் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு வெளிநாட்டுக்கு ஊழியத்து போயிருந்த போது பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத்தார் சொன்னாங்க, நாங்கள் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறோம், நாங்கள் மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை கூடுவோம், நீங்கள் வந்திருக்கிறதுனால நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஹால் இருக்குது, அதனால் எல்லாருமே பிரதர் வந்திருக்கிறாங்க, ஒரு மீட்டிங் வைங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் செய்தி கொடுக்கணும், நீங்கள் வந்திருக்க தெரிஞ்ச எல்லாருமே கூடிடுவாங்க. சொன்ன உடனே சரி, இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கிறேன், நீங்கள்லாம் இயேசுவை நேசிக்கிறீங்க, ஒரு கூட்டம் வச்சிடலான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, பலர் வந்துட்டாங்க. அங்கங்கேருந்து கார்லேருந்து குடும்பமாக இறங்கிட்டாங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர், இவங்களுக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ணணும், என்ன சொல்லணும்,
திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க, பலர் வரப்போகிறாங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் என்பதாய் நான் ஜெபம் பண்ணினேன். அப்போ ஆண்டவர் என் கண் முன்னால் ஒரு வசனத்தை காண்பித்து, இவங்க வாழ்க்கையில் சில காரியம் தடைப்பட்டு நிற்கிது, அதுக்கு காரணம் இதுதான், இந்த வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சிட்டா தடையெல்லாம் மாறிடும், காரியம் வாய்ச்சிரும், நீர் அவங்களுக்கு செய்தியாய் சொல் என்று ஆண்டவர் சொன்னார். சரி ஆண்டவரே என்று சொல்லி அந்த வசனத்தை நான் குறித்து கொண்டேன். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அடுத்த வசனம். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், எல்லாருமே திறப்பின் வாசல் வந்தால் ஜெபிக்கிறோம், வீடுகளில் ஜெபிக்கிறோம், சர்ச்சஸில் போய் ஜெபம் பண்ணுகிறோம், வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா ஜெபம் பண்ணுகிறோம், ஒரு பிறந்த நாள் வச்சு அதுக்கு ஜெபிக்கிறோம், கல்யாண நாள்னா ஜெபம் பண்ணுகிறோம், ஒரு நன்மையான காரியம் நடக்கணும்னா ஜெபிக்கிறோம், எல்லாத்துக்குமே ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறாரு. ஆனால் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரா? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுதா? பதில் வருதா? பதில் வருதோ வரலையோ நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். நம்ம ஜெபத்துக்கு என்ன பதில் வந்திருக்கிறது, ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறாரா, மரியாதை கொடுக்கிறாரா, அதை பற்றி நிறைய கிறிஸ்தவங்க யோசிப்பதில்லை. நான் ஜெபிக்கிறேனே, அந்த காரியம் நடக்குதா, நான் ஜெபித்த காரியம் வாய்க்கிறதா, நான் ஜெபித்தபடி காரியங்கள் மாறுகிறதா தெரியாது. ஆனால் ஜெபிக்கணும், எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும். இந்த பழக்கம் சிறு வயதுலேருந்து நமக்கு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுகிறோம், நல்லது. ஆனால் வாட் அபவுட் த ரிசல்ட், அதனுடைய பலன் என்ன? இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நின்று ஜெபம் பண்ணும்போது, என் மகனே மகளே, நீ ஜெபிக்கும் போது காரியம் வாய்க்கணும், நீ ஜெபிக்கிற காரியம் வாய்க்கணும், நீ ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கணும், நீ ஜெபிக்கிற காரியத்தில் நன்மை நடக்கணுமானா உன் ஜெபம் கேட்கப்பட என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நின்று ஜெபம் பண்ணும்போது, யார் மீதாவது உனக்கு ஒரு குறை இருக்குது, வருத்தம் இருக்குது, வேதனை இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், கணவன் மேலே மனைவி மேலே வருத்தம், பிள்ளைகள் மேலே சிலருக்கு துக்கம், பெற்றோரை குறித்து சிலருக்கு துக்கம், ஒரே தெருவில் இருக்கிற பக்கத்து வீடு எதிர் வீடு சண்டை பிரச்சனை, சர்ச்சுக்குள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டை பிரச்சனை, அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், இந்த குடும்பம் சரியில்லை, வருத்தம், அவங்க திட்டாங்க பேசிட்டாங்க, வேலை செய்கிற இடத்துல சூப்பர்வைசர் மேலதிகாரி மேனேஜர் திட்டாரு, இந்த ஆளே சரியில்லை, என்னை கண்டாலே பிடிக்கலை, ஒரு வருத்தம். நம்ம வசிக்கிற சூழ்நிலையில் யார் யார் மேலேயோ வருத்தத்தை உள்ளத்தில் வச்சுருக்கிறோம், யார் யார் மேலேயோ ஒரு வேதனை உள்ளத்தில் இருக்குது. அவங்கள பார்த்தாலே அப்படியே ஒரு கசப்பு வருது. சர்ச்சுக்கு போனால் அவங்கள பார்க்காம ஒதுங்கி போயிடுறோம், நேரில் பார்த்துட்டா பேருக்கு சிரிக்கிற மாதிரி ஒரு நடிப்பை நடித்து ஒரு தோத்திரம் சொல்கிறோம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, இவனை பற்றி தெரியாதா, இவளை பற்றி தெரியாதா, நம்மளை பற்றியெல்லாம் இப்படி பேசுகிறவன் தானே. அவங்களுக்கு ஒருத்தர் வருத்தம் இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே இருக்குது வருத்தம். இந்த மாதிரி யாரோ ஒருவரால் காயப்பட்டு பிரச்சனை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யார் மீதாவது உனக்கு ஒரு வருத்தம் இருந்தால், அது மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், மேல் அதிகாரியாக இருக்கலாம், யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறைபாடு உண்டு, இவங்களால் நான் பாதிக்கப்பட்டேன், இவங்க என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, என்னை துக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால், ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல மன்னிச்சிருங்க. அது உங்களுடைய உள்ளத்தை விட்டு வெளியே போயிடணும். அந்த வருத்தம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது, அதனால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படலை, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரலை, அதனால் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. உபவாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், போராடுகிறோம், நடக்க மாட்டேங்குது. ஏன்? தடை நமக்குள்ளே இருக்கிறது, நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது தடை. ஒரு கசப்பு, வெறுப்பு, அன்பற்ற தன்மை, மன்னிக்க முடியாத காரியம்,
ஆண்டவர் சொல்றார், முதல்ல மன்னிச்சிரு, அதை உள்ளத்தை விட்டு அப்புறப்படுத்து. உன் இருதயத்துக்குள்ள அது இருந்து கொண்டே இருக்குது வருத்தம். அவங்கள பார்த்தாலே எரிச்சலாக வருது, கோபமாக வருது. அவங்கள பார்த்தாலே உனக்கு பிடிக்கல, ஏன்னா உள்ளத்துக்குள்ள அவங்களை குறித்த ஒரு வருத்தம் இருக்குது. அதை எடுன்றார் ஆண்டவர். அது எப்படி எடுக்கிறது? நீ மன்னிக்கணும். ஆண்டவரே, அவங்கள மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். மன்னித்து நீங்கள் ஆசீர்வாதத்தை ஜெபிச்சிட்டா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். உடனே தடை மாறும், காரியம் வாய்க்கும், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். இதுதான் ஆண்டவர் பேச சொன்னார். அங்கே கூடி வந்த பல குடும்பங்கள் இந்த வசனத்தை வைத்து அதை விளக்கி சொல்லி ஜெபம் பண்ணினேன். என்ன நடந்துரு பாருங்க. எந்த வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டில் இந்த ஜெபம் வைக்கணும்னு கூப்பிட்டாங்களோ அதே வீட்டில் ஒரு அற்புதம். எத்தனையோ வருஷமாக ஜெபிக்கிறாங்க ஒரு காரியத்துக்கு. குடும்பமே நல்ல ரட்சிக்கப்பட்ட விசுவாச குடும்பம். அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சா பதிலே வர மாட்டேங்குது. மற்றதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுப்பார், இந்த ஒரு காரியத்துக்கு பதிலே வரல. சில வருஷமாக ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஏன் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த காரியம் வாய்க்க மாட்டேங்குது, எவ்வளோ ஜெபிக்கிறோமே தடைப்பட்டு போகுதுன்னு சொல்லி அந்த ஜெபக்கூடத்தில் ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார்? நீ ஒருத்தருக்கு ஒருத்த வருத்தத்தை உள்ளத்தில் வச்சிருக்கிற, அவங்கள நினச்சா அவனுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. நீ மன்னிச்சு அதை மறக்கணும், உள்ளத்தை விட்டு அது வெளியே போகணும். அப்போ தான் உன் ஜெபம் கேட்கப்பட முடியும். அன்றைக்கு ஆண்டவர் பேசினார். இவங்க இருக்கிறது வெளிநாட்டில், இவங்களுக்கு யார் மேலே வருத்தம் இருக்குதோ அவங்க இந்தியாவில் இருக்காங்க. இப்போ என்ன செய்கிறது? பக்கத்தில் இருந்தால் போய் பேசலாம். அவங்க இந்தியாவில் இருக்காங்க, பல வருஷம் ஆச்சு. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க இந்தியாவில்னு தெரில. ஆண்டவர் உணர்த்துகிறார், உன் உள்ளத்தில் இந்த வருத்தம் இருக்குது, கசப்பு இருக்குது, எடு. இவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே அந்த வருத்தம் அந்த கசப்பு என் உள்ளத்தை விட்டு போகணும், நான் உங்களை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், அவங்களோட நான் பேசணும், எனக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தாரோம். ஜெபம் பண்ணிட்டு இந்தியாவில் இருக்கிற சில நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்தார் எங்கே இருக்கிறாங்க கண்டுபிடிச்சி அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணால் அந்த நாட்டில் நமக்கு யாரை தெரியும், யாரோ கால் பண்ணுறாங்களேன்னு கேட்டால் சொல்கிறாங்க, பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம 2 பேருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு உங்களுக்கு குறித்த வருத்தம் என் உள்ளத்தில் உண்டாச்சு. நான் இந்த நாட்டுக்கு வந்துட்டேன், உங்களை பார்த்து இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் அதை நினைக்கும் போதெல்லாம் அவங்க மேலே ஒரு கோபம் எரிச்சல் வருது எனக்கு. ஏசு அதை பாவம்னு உணர்த்தினார். அதனால் உங்களுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஐ எம் சாரி. இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அந்த 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டானது 10-15 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இப்போ ஆவியானவர் உணர்த்துகிறார், அதை சரிப்படுத்து. அப்போ சொல்லுகிறார், அன்றைக்கு நான் உன்னை குறித்து வருத்தம் அடைஞ்சிட்டேன், நானும் உன்னை துக்கப்படுத்தி இருக்கிறேன், மன்னிச்சுக்க, நானும் மன்னிச்சிடுறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார் சொன்ன உடனே அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க. நானும் உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன், நான் அப்படி செஞ்சிடக்கூடாது, ஐம் சாரி, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த மன்னிப்பு 2 இருதயத்தில் இருந்த காயங்களை மாற்றினார். அல்லேலூயா. இவர் உள்ளத்திலே காயம் இருக்குது, அவங்க உள்ளத்திலே காயம் இருக்குது. தாழ்த்தி மன்னிப்பு கேட்ட உடனே 2 உள்ளத்தில் இருக்கிற காயங்களை மாறினார். அடுத்து நடந்தது ஆச்சரியம். உடனே அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? 10 வருஷத்துக்கு மேலே ஜெபிச்சு 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 பதிலே வரலை பார்த்தீங்களா? உடனே அடுத்த நாள் அதை வாய்த்து விட்டார். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணி விட்டார். தடைகள் விலகி விட்டார். அப்போதான் அவங்க சொன்னாங்க, பிரதர், நாங்கள் இத்தனை வருஷமாக ஜெபிச்சோம், உபவாசம் பண்ணோம், ஜெபம் பண்ணோம், நாங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆவிக்கு ஒரு அனுபவம் பெற்று இருக்கிறோம். ஆனால் ஏன் இந்த தடை, ஏன் காரியம் வாய்க்கலைன்ற ரகசியம் எங்களுக்கு தெரியல.
ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசி நாங்கள் வருத்தம் தெரிவித்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவான அடுத்த நிமிஷம் தடை மாறிவிட்டது, அற்புதம் நடந்து விட்டார், காரியம் வாய்த்து விட்டார். இப்போ அவங்களுடைய காரியம் வாய்க்கணும், பிள்ளைகளுடைய காரியம் வாய்க்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் வாய்க்கணும், பிஸ்னஸ் காரியம் வாய்க்கணும், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் வாய்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகளை ஒப்புக்கொடு. உனக்கு உன் வழி சரியாக இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் அது சரியில்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என் மகனே என் மகளே உன் வழிகளை ஒப்புக்கொடு. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வழிகளை நான் அறிக்கையிடுகிறேன், என்னை மன்னியும். உமக்கு பிரியமாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வழிகளை ஒப்பு கொடுங்க. நீங்கள் வீடு போய் சேர்வதற்குள்ளாக தடைகள் மாறி இருக்கும், காரியம் வாய்க்கும், அற்புதம் நடக்கும், நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். முதல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் வழிகளை ஒப்புவி. ரெண்டாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. மறுபடியும் அந்த வசனம் வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் பார்த்துக்குவார், அவர் நடத்துவார், அவர் எனக்காக செய்து முடிப்பார். அவர் மேல் நம்பிக்கை. உன்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது? ஹூ இஸ் யுவர் ஹோப்? உன்னுடைய நம்பிக்கை எதன் மீது இருக்குது? சிலருக்கு நம்பிக்கை, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருங்க. எப்படி? நான் கோல்டு மெடலிஸ்ட், படிப்பெல்லாம் ஃபஸ்ட் மார்க், கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேன், ரொம்ப திறமெல்லாம் எனக்கு இருக்குது, கேம்பஸ் இன்டர்வியூலாம் நான் டக்குன்னு அட்டன் பண்ணி நான் பதிலாம் கொடுத்துருக்கிறேன், எனக்கு ஐ ஹேவ் டேலண்ட்னோ, என்கிட்ட இருக்குது தாளந்து, எனக்கு என் திறமெல்லாம் இருக்குது, எனக்கு கிடைச்சிரும், எனக்கு பயம் இல்லை. சுயம், சொந்த பலன், சொந்த ஞானத்தின் மேலே நம்பிக்கை. என்ன சிலர் இருக்காங்க, எனக்கு கவலை இல்லைங்க, ஏன் எனக்கு தெரிஞ்ச ஆள் பெரிய போஸ்டில் இருக்கார், பெரிய பதவியில் இருக்காருங்க, பவர்ஃபுல் பதவிங்க, அவர் ஒரு ஃபோன் பண்ணால் போது எனக்கு வேலை கிடைச்சிடும், அவர் ஒரு ஃபோன் பண்ணால் போது எனக்கு இந்த காரியம் நடந்துடும், காரியம் வாய்க்கும். எதன் மீது நம்பிக்கை? தெரிஞ்ச ஒரு பவர்ஃபுல் ஆள் இருக்கார், மனிதர் மேலே நம்பிக்கை. ஒன்று சுயத்தின் மேலே நம்பிக்கை, இன்னொன்று மனிதர்கள் மேலே நம்பிக்கை. இன்னும் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அதெல்லாம் முடிச்சிடலாம். எப்படிங்க சொல்கிறீங்க? காசு கொடுத்தா தந்துட போகிறாங்க. இப்போ எல்லாம் காசு தானுங்க, என்கிட்ட காசு இருக்குது, 5 லட்ச ரூபா கொடுத்தா அவ்வளோதான், கையெழுத்து போட்டு தந்துடுவாங்க, முடிஞ்சிடும். பணம் தான் இருக்குல்ல. பணத்தின் மேலே நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? 2 விதமான நம்பிக்கை. உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பது தன் மீது, தன்னுடைய பணத்தின் மீது, தன்னுடைய செல்வாக்கு மீது, தனக்கு தெரிந்த பவர்ஃபுல் ஆட்கள் மேலே. ஆனால் வெளியில் சொல்லுவது, ஆண்டவரே உண்மைதான் நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே. அது உதட்டிலே வரக்கூடிய வார்த்தை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நிறைய கிறிஸ்தவ குடும்ப சாபத்துக்குள் இருக்குது. எதனால் தெரியுமா இந்த சாபம்? எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் பார்த்தீங்களா? நல்ல மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த சாபம் இருக்கிறார். என்ன சாபம் அது? ஆண்டவர் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. உன் நம்பிக்கை யார் மேலே? மனிதர்கள் மேலே, உயர் பதவியில் இருக்கிற ஆள் மேலே. சில பெற்றோருடைய நம்பிக்கை, என் பிள்ளை படித்து நல்ல வேலை செய்கிறாங்க, அவன் பார்த்துக்குவான். அப்போ கர்த்தர், அது கர்த்தர்கிட்ட ஜெபம் தானே பண்ணுறோம்ல. அந்த நம்பிக்கை யார் மேலே? என் பிள்ளை சம்பாதிக்கிறான்ல, என்னை கவனிச்சு கொள்ளுவான், பிள்ளை வீடு கட்டிடுவாங்க. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கை விசுவாசம் இல்லை. உதடு தான் சொல்லுது, கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை வச்சிருக்கேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே,
மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு எனக்கு முடியும், எனக்கு திறமை இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குது, அப்படி நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகிட்டீங்க. சர்ச்சுக்கு போறீங்க, திறப்பின் ஜபம் வர்றீங்க, பைபிளை தூக்கிட்டு போறீங்க, ஜபம் பண்றீங்க, பக்தியா இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இருதயம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறது. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல முழுமையா இல்லை. அது ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் என்னை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன். இது நம்மளை அறியாமலே கூட நடந்துரும். அதுவே 7ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாரை நம்பிடா இருக்கிற நீ? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. யாரை நம்பி இதெல்லாம் செய்யற? யார் உதவி செய்வாங்கன்னு நம்பி கொண்டு இருக்கிற? நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? நம்ம அறகுறை சொல்றதெல்லாம் கர்த்தர் மேல கர்த்தர் மேல கர்த்தர் மேலன்னு சொல்றோம். செயல்ல பார்த்தா இல்லை. நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகி விடுகிறோம். வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் கர்த்தர் ஒன்று சொல்றார் பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவரே கர்த்தர் தான். எனக்கு படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, திறமை இருக்குன்னா அதை கொடுத்தது யாரு? படிப்பு கொடுத்தது கர்த்தர், ஞானம் கொடுத்தது கர்த்தர், உனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கர்த்தர், வேலைக்கு வழி திறந்து கொடுத்தவர் கர்த்தர், சம்பாதிப்பதற்கு பலன் கொடுத்தவர் கர்த்தர். ஒரு வியாதி தாக்கி 4 மாசம் ஆஸ்பத்திரியில் படுத்தேன்னா வேலை போய்விடும். அப்ப சம்பாதிப்பதற்குரிய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அதை மறந்துடாத வசனம் சொல்லுகிற, எச்சரிக்கையாயிரு. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாரு. ஏன் சாமர்த்திய? சில சொல்லுவாங்க பிள்ளைங்கிட்ட, எங்க அப்பா எல்லாம் ஒன்று சம்பாதிச்சுட்டு வருப்பால, அவன் தாத்தா இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு என்ற மகன்கிட்ட சவால் விடுவாங்க. நீங்கள் பேசும்போது பக்கத்தில் ஏசு நிற்பார். உன் சாமர்த்தியமா தம்பி? நீ உன் சம்பாத்தியமா இது? என்ன சில சமயத்தில் கர்த்தர் தந்தார்ன்ற, சில சமயத்தில் நான் சம்பாதிச்சேன்ற, எதை எடுத்துக்கொள்றது? அப்படிதான் நம்ம இருக்கிறோம். சில சமயத்தில் கர்த்தர் தாங்க எல்லாம், அதே சமயத்தில் நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் பாடுபட்டேன், ஏன் உழைப்பு இது, நான் தானே இந்த வீடு கட்டினேன், நான் தானே இந்த கடையை உண்டாக்கினேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமான்னு பிள்ளைங்கிட்ட வீரம் பேசுவார். அப்போ பிள்ளைக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு போல யாரை பார்ப்பான்? அப்பா தான் பாவம் போல, அப்பா தான் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு, கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லை. எச்சரிக்கையா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிற. பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும்? அப்பா என்னதான் பண்ணாலும் கர்த்தர் தான் வாய்க்கப்பான். அவர் இல்லாட்ட அப்பா ஒன்றும் கிடையாது, அவர் இல்லாட்ட நமக்கு இதெல்லாம் கிடைக்காது, அவர் தான் எல்லாத்தையும் நமக்கு தந்தவர்னு கர்த்தரை முன்னிறுத்துங்க. உங்க நம்பிக்கை எதன் மீது இருக்கிறார்? இந்த நம்பிக்கை இருக்குது. நம்மளை அறியாமலே நம்ம வீட்டை விளைக்கிறோம். அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு ஒரு தாயாரை தெரியும். அவங்க நல்லா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டா பைபிள் கைமாக தான் இருப்பாங்க, பைபிள் தான் வாசிக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலும் இயேசுவை பற்றி பைபிளை பற்றி பேசுவாங்க. ரொம்ப பக்தியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல அனுபவம் உள்ளவங்க. ஒரு நாள் அவங்களை சந்தித்த போது சொன்னாங்க, ஐயா
எல்லாம் சந்தோஷம்தான், எனக்கு ஒரே ஒரு குறை இருக்குதுயான்னாங்க. என்னம்மா உங்களுக்கு குறை? நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, வர்றவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்கிறீங்க, வசனம் உங்களுக்கு அவ்வளோ தெரியுது அப்படிலாம் சொன்ன உடனே இதெல்லாம் இருக்குதுய்யா, ஆனால் என் மனசில் ஒரு காரியம் துக்கமாக இருக்குது. என்ன காரியம்னு கேட்டேன். நான் ஊரில் இருந்து சென்னை பட்டணத்துக்கு வரும்போது பஸ்ஸுக்கு காசு இல்லை, பஸ்ஸுக்கு ட்ரெயினில் வரும்போது ட்ராவலுக்கு காசு இல்லை. பக்கத்து வீட்டில் நான் வசித்த ஊரில் பக்கத்து வீட்டிலலாம் நல்ல பழக்கமாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம், ஒன்றுக்கு ஒன்று பழகி. அப்போ அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன் நான். எனக்கு ஒரு கடனாக ஒரு 200-300 கொடுங்க அப்படின்னு ஒரு 300 கடன் வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு தான் டிக்கெட் எடுத்து சென்னைக்கு வந்தேன். நான் போய் அனுப்பி வச்சிடுறேன், 300 கடனாக மட்டும் கொடுங்க, அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஐயா 3 வருஷம் ஆகிப்போச்சு, 300 திருப்பி கொடுக்க முடியல. இந்த கடன் என்னை ரொம்ப பாதிக்குது, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, எனக்கு அது நினச்சாலே ரொம்ப துக்கமாக இருக்குதுன்னு. ஒரு 300 கடன் வாங்கினது அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. 3 வருஷம் ஆகிட்டு திருப்பி கொடுக்க முடியலையே. திருப்பி கொடுக்கணும், சிலருக்கு அந்த சிந்தே வர திருப்பி கொடுக்கணும் எண்ணமே இல்லாத ஆட்கள் நிறைய பேர். கடன் வாங்கி திருப்பி கொடுக்கலன்னா அவங்கள பற்றி பைபிளில் நம்மளை பற்றி என்ன எழுதி தெரியுமா? துன்மார்க்கன். துன்மார்க்கன் கடன் வாங்கியும் திருப்பி செலுத்தாது இருக்கிறான். பேங்கில் கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தலை, நீங்கள் துன்மார்க்கன் என்று பைபிள் சொல்லுது. பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் யாரோ ஒருத்தட்ட கைமாத்து வாங்கிட்டு திரும்ப கொடுக்கலைன்னா நீங்கள் துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுது. ஒழுங்காக கடன் வாங்கினதை திருப்பி செலுத்துறதை பார்த்துடணும். வீட்டில் இருக்கக்கூடாது, அடுத்த ஆள் பொருள் வீட்டில் இருக்கக்கூடாது, உடனே திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணணும், அதுக்காக ஜெபிக்கணும். திருப்பி கொடுத்தேன். சிலருக்கு அந்த சிந்தையே வருவதில்லை. கடன் கடன் கடன், யாருக்கு திருப்பி கொடுக்கணும்னு எண்ணமே வராது. அது ஒரு பாவம், அவங்க துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி துன்மார்க்கனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? ஆசீர்வதிக்க முடியாது. கவனம் செலுத்தணும். அப்போ இந்த தாயாருக்குள்ள திருப்பி கொடுக்கணும்னு எண்ணம் இருக்குது, வழி இல்லை. 300 எனக்கு கிடைக்கல. நான் அவங்ககிட்ட கேட்டேன், சரி நீங்கள் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, எப்பவும் வசனத்தெல்லாம் எடுத்து அழகாக சொல்கிறீங்க, அம்மா இந்த 300 கடன் எப்படி வாங்கினீங்க, எதை நம்பி வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு கடன் வாங்கினா ஒரு நம்பிக்கை. பேங்க்குக்கு போகிறீங்க, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கடன் கொடுங்க, வீட்டு லோன் கொடுங்கன்னு கேட்டால் எதை நம்பி அவனுக்கு தர்றது? செக்யூரிட்டி என்ன கேட்பாங்க. நீ ஏதாவது செக்யூரிட்டி கொடுக்குறியா? சும்மா எப்படி கடன் கொடுக்கறது? எனக்கு இது இருக்குதில்ல, இது வச்சுட்டு கொடுங்க அப்படின்னா தந்துடுவாங்க. அதே மாதிரி நான் கேட்டேன், எதை நம்பி எந்த நம்பிக்கையில் 300 கடன் வாங்கினீங்க? நான் சென்னைக்கு போன உடனே அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, என்ன நம்பிக்கை? வாட் இஸ் யுவர் ஹோப்? உங்களுக்கு என்ன நம்பிக்கையில் வாங்கினீங்க? அப்போ தான் சொன்னாங்க, என் 3 பிள்ளைங்க சென்னையில் வேலை செய்கிறாங்கல்ல, என் 3 பிள்ளைகளையும் சென்னையில் வேலை செய்கிறாங்க, நல்ல நல்ல வேலையில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட தானே நான் வர்றேன். ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா கடன் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள் இல்லை? 3 பிள்ளைகள் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, ஆளுக்கு 100 ரூபா தந்தாங்கன்னா 300 அனுப்பிடலாமே. அந்த நம்பிக்கையில் நான் வாங்கினேன். அதான் உண்மை. அது சொன்னாங்க. நான் கேட்டேன், இப்போ இயேசு எங்கே போனாருமா? நீங்கள் யாரை நம்பி கடன் வாங்கினீங்க சொல்லுங்கள் சத்தமா? 3 பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நம்பிக்கை எங்கே போகுது? பிள்ளைகள் மேலே, அவங்க சம்பாத்தியத்தின் மேலே. இப்போ இயேசு எங்கே போனார்? நம்மளை அறியாமலேயே நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் டைவர்ட் ஆகிறோம். அங்கே தான் சாபம் உள்ளே வருகிறது. நல்லா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறாரு. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் கர்த்தரை நம்பாமல் 300 ரூபாய்க்கு இயேசு எனக்கு தருவாருங்க, நான் தந்துறேன்னு சொல்லிட்டு வரல. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க, 3 பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆளுக்கு 100 ரூபா கொடுத்த கடன் அடைச்சிடலாம். நம்பிக்கை எதன் மேலே? பிள்ளைகள் மேலே, பிள்ளைகளுடைய வேலை மேலே. அங்கே இயேசு எங்கே காணவில்லை? நீங்கள் யோசித்து பாருங்க.
எது மேலே உங்களுக்கு நம்பிக்கை? சிலர் பிள்ளைகளுடைய சம்பாத்தியம், பிள்ளைகளுடைய வருமானம். அதில் இன்னும் கொடூரமானதுன்னு தெரியுமா? சில பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க, 35 வயசு ஆயிட்டு, 38 வயசு ஆயிட்டு, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுமே சிந்த பெற்றோருக்கு வரல. என்னடா அது இப்படி பெற்றோர் இருப்பாங்களே, என்ன விஷயம்னு விசாரித்தா, இந்த பிள்ளை சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு அவர் பிழைக்கிறார், அப்பா வேலைக்கு போக மாட்டார். மகளுடைய சம்பாத்தியத்தை வச்சு அவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கு வருமானம் வராதுன்னு பிள்ளைகளுடைய திருமணத்தை பற்றியே பேசுறதில்லை. எப்படி பெற்றோர் இருக்காங்க பாருங்க. அவங்க முக்காடு போட்டுக்கிட்டு திறப்பெண் வாசலே உட்காந்து பாட்டு பாடுறாங்க. புத்தி இருக்கிறா உங்களுக்கு? வயசுக்கு வந்தவொடனே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுன்ற சிந்தை இருக்குதா உங்களுக்கு? பிள்ளை சம்பாதிக்கிற பணத்தில் வாழணும்னு நினைச்சு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்காம இருக்கிறீங்களே, நீங்க என்ன பெற்றோர்? சிலரை குறித்து விசாரிச்சுட்டு எனக்கு ரொம்ப துக்கம். என்னடா அந்த பிள்ளைக்கு 38 வயசு ஆயிட்டு, ஏன் இந்த பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கிற பிள்ளைங்க பேசவே மாட்டாங்களா? ஒரு மகள்கிட்ட விசாரித்து சொல்கிறாங்க, நான் போய் எங்கள் அப்பா அம்மா என் கல்யாணத்தை பற்றி என்கிட்ட ஒன்றுமே பேச மாட்டாங்க, ஒன்றுமே பேசவே மாட்டாங்க. ஒரு நாள் சொல்லிக்க, வயசு 25 26 ஆயிட்டு, மேரேஜை பற்றி, என்னுடைய மேரேஜை பற்றி என்னம்மான்னு கேட்டா, நீ அலையிறியா? ஒரு தாய் கேட்குற கேள்வி பாருங்க, புத்தி இருக்குதா அந்த பொண்ணுக்கு? 25 வயசுக்கு மேலே ஆயிட்டு ஒரு பெண் பிள்ளைக்கு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்காதா? அப்பா அம்மாட்ட கேட்டா, நீ அலையிறியான்னு கேட்டா அந்த பிள்ளை அதனால சொல்லுது. அதுக்கப்புறம் மேரேஜை பற்றி பேசவே இல்லை. 5 வருஷம் ஆயிட்டு, 8 வருஷம் ஆகி போச்சு, வயசு 38 ஆயிட்டு, அப்பா அம்மாவும் சும்மாவே இருக்காங்க, சம்பளம் பண்ண மட்டும் வேணும், பிள்ளைகளுடைய சம்பளம். பொம்பளை பிள்ளை சம்பாத்தியத்தில் வாழ்ந்து பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்த கவலைட்டு இருந்தால் நீ சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் எங்க போய் நிற்பாய்? பிள்ளைக்கு வயசுல கல்யாணம் பண்ண சிந்தை இல்லாத பெற்றோர் துன்மார்க்கன். நான் கேள்விப்பட்டு இருதயமே துக்கப்பட்டு போச்சு. என்னடா பெற்றோர் இவங்க? பொம்பளை பிள்ளை சம்பாத்தியத்தில் வாழ்ந்து கொண்டு பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் சிந்தையே இல்லை. யாராவது அப்படி இருக்கீங்களா பெற்றோர்? இன்னைக்கு மனம் திரும்பிடணும். அந்த பிள்ளை யார்கிட்ட போய் சொல்லும்? மனசுக்குள்ளே வச்சு வேதனைப்பட்டு, எனக்கு இப்படி அப்பா அம்மா என்ன செய்யறது, அப்படி வேதனைப்பட்டே வாழ்க்கை. அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு இந்த பிள்ளை சம்பாத்தியத்தை வச்சு, அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு இந்த பிள்ளை கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. அண்ணன் கல்யாணத்துக்கு இந்த பிள்ளை சம்பளத்தை வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. புத்தி இருக்குதா உங்க பெற்றோருக்கு? ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியுது, பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? ரொம்ப துக்கம். சில பிள்ளைகள் மேரேஜ் காரியம் ஜெபம் பண்ணுங்க, என்னம்மா வயசாச்சு, 38 வயசு ஆச்சு. உங்கள் அப்பா அம்மா அதை பற்றியே பேச மாட்டாங்க, அவங்களுக்கு அதை பற்றி சிந்தையே இல்லை. ஏன்னா அவங்களுடைய சம்பளம் மட்டும் வேணும். கல்யாணம் பண்ணிட்டா சம்பளம் கிடைக்காதுல, பணம் கிடைக்காதுல்ல. இன்றைக்கி ஒழுங்காக மனம் திரும்பிடணும். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மனம் திரும்பிடணும். இல்லைன்னா உங்களுக்கு நரகத்தை கூட 7 மடங்கு சூடாக்க சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. இந்த மாதிரி துன்மார்க்கங்களை கொண்டு போடுங்க ஆண்டவர். சுயநலமா வருத்தம் வரும், துக்கம் கேள்விப்பட்டா மனுஷன் துக்கமாகுது. இப்படி இருப்பாங்களா அப்படின்னு எண்ணம். புத்தி இருக்குதா? நம்பிக்கை யார் மேல இருக்குது? பிள்ளைகள் மேல, பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தின் மேல. அதான் பிரச்சனை. நான் அந்த தாயார்கிட்ட கேட்டேன், 3 பிள்ளைகள் இருக்காங்க, வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா போதும். நான் கேட்டேன், 3 வருஷம் ஆச்சு, ஏன் பிள்ளைகள் தரல? 3 வருஷம் ஆயிட்டு. போனஸ் வாங்குறாங்க, வருஷத்தில் ஒரு முறை போனஸ் 1000 கணக்காக வாங்குறாங்க பிள்ளைகள். ஆளுக்கு 100 ரூபா தாயருக்கு கொடுக்க மனம் இல்லை. ஒருத்தரும் கொடுக்கல. 3 பிள்ளைகளை ஒருத்தருமே கொடுக்கல காசு. நான் சொன்ன பிள்ளைகள் மேல தப்பு இல்லாமா, பிள்ளைகள் மேல தப்பு கிடையாது, தப்பு உங்ககிட்ட இருக்குன்னு. ஐயோ ஐயோ ஸ்தோத்திரையா, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. நீங்க கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக பிள்ளைகளை நம்புனீங்க. உங்க நம்பிக்கை தவறானது. அந்த நம்பிக்கையை மாத்துங்க. அப்ப என்ன செய்யணும்யான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே என் பிள்ளைகளை நம்பலை, என் பிள்ளைகளுடைய வேலை சம்பாத்தியத்தை நான் நம்பலை, அதை நம்பி கடன் வாங்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நான் உங்களை நம்புகிறேன். என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தவர் நீர், என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தவர் நீர், என் பிள்ளைகளை சம்பாதிக்க வைத்தவர் நீர். நீர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். என் பிள்ளைகள் அல்ல என் நம்பிக்கை, இயேசுதான் என் நம்பிக்கை. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர் என்ன சொல்லுங்கன்னு.
ஐயோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, நல்ல வேளை சொல்லி கொடுத்தீங்க, இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அப்போவே கண்ணை மூடி ஜெபிக்கிறாங்க. இயேசுவே, என் பிள்ளைகள் மேலே வச்ச நம்பிக்கை மன்னிச்சிருங்க, நான் இனி உங்களை தான் நம்புகிறேன், பரலோகத்தை நோக்கி பார்க்குறேன், இந்த 300 ரூபா கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்கன்னு ஜெபிச்சாங்க. ஒரே மாசத்துக்குள்ள கடனை அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அதில் அற்புதம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை வைத்து அல்ல, 3 பிள்ளைகளும் காசு கொடுக்கல, வேறொரு வழியை கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தருக்கு 1000 வழி இருக்கிறது உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. நீங்க போய் இவன் சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் பார்த்துக் கொள்வான், என் பிள்ளை கவனித்துக் கொள்ளும், யாரையும் நம்பாதங்க. பிள்ளைகள் படிச்சு முடிச்சுட்டா நிறைய பெற்றோருக்கு என்ன பயம், ரிட்டையர்ட் ஆன உடனே இனி என்ன செய்யறது, பிள்ளைகளை நம்பித்தானே வாழ வேண்டியது இருக்குது. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது வாயில. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் என்னை நடத்துவார், போடான்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை படிக்க வச்சது கர்த்தர், உன்னை படிக்க வைக்க எங்களுக்கு கிருபை தந்தவர் கர்த்தர், உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க கிருபை தந்தவர் கர்த்தர். நீ நல்லாயிரு, எங்களை கர்த்தர் கவனித்துக் கொள்ளுவார். கர்த்தர் கைவிட்டுருவார? பிள்ளை கூட கைவிட கர்த்தர் கைவிட மாட்டார். உன் பிள்ளை கூட மறந்து போய்விட கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது, சிரிப்பாக இருக்கு அதை பார்த்தா. ஒரு குடும்பம், நல்ல பழகின குடும்பம், அந்த வீட்டில் ஒரு மகள் ரொம்ப அன்பாக பழகி, அந்த குடும்பமே நல்ல அன்பாக பழகி இருந்து, அப்படி மேரேஜுக்கெல்லாம் நான் போயிருந்தேன், திருமணத்துக்கெல்லாம். நல்ல குடும்பம், ஆண்டவருக்கு பிரியமான. ஒரு நாள் பக்கத்தில் உட்காந்துட்டு, அப்பா நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா. என்னது எதிர்காலத்துக்கு என்ன பண்ண கேட்குற அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் இப்போ ஊழியம் செய்கிறீங்க, ஓகே, நீங்கள் ஒரு 60-70 வயசு 80 வயசு ஆகிட்டுனா எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன் இப்படி கேட்குறேன்? நானே அதை பற்றி ஒன்றும் நினைக்கலையே அப்படின்னு. அவளுக்கு என்னென்னா, இப்போ எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, தனியாக இருக்கிறோம், அப்புறம் அது எதிர்காலத்து பெற்றோர் என்ன பிள்ளைகள் கவனிப்பாங்க, யார் மேலே என்ன, நானே அதை பற்றி யோசிக்கலையே, நீ அதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்டேன். இல்லை, உங்களுக்கு வயதாகிட்டு யாருமே இல்லைன்னு நினைக்காங்க, நான் உங்களை பார்த்துக்கிட்டு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு. நான் சொன்னேன், என்ன பார்த்துக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார், அவர் தானே என்னை ஊழியத்தை கூப்பிட்டாரு, அவரை நம்பி தானே வந்திருக்கிறேன். எந்த மனிதரை நம்பி நான் இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர் என்னை பார்த்து கொள்வார், மகளே நீ ஜெபம் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு யோசனை, அந்த பிள்ளைக்கு ஒரு யோசனை வந்திருக்கலாம் பாருங்களேன். ஒரு நம்ம மேலே நேசிக்கிற ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ யோசனை வந்தால், எனக்காக உயிரே கொடுத்த ஆண்டவருக்கு என் மேலே எவ்வளோ யோசனை இருக்கும். அல்லேலூயா. பெற்றோருக்கு சொல்லுகிறேன், ரிட்டையர்ட் ஆகிட்டோம், இனிமேல் நம்ம பிள்ளைகள் தானே கவனிக்கணும், இல்லாட்டினா அப்படி ஒரு நாள் சொல்லாதங்க. ரிட்டையர்டான வயசான என்ன, கர்த்தர் எங்களை கவனித்துக் கொள்ளுவார், கர்த்தர் எங்களை நடத்துவார். அப்படி சொல்ல பழகுங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளை பண்ணான்னு பண்ணுமே, என் பிள்ளை கவனிக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொன்னாரா, நான் உன்னை கவனிக்க மாட்டேன். நீ வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார், கர்த்தர் நடத்துவார். அவரை சார்ந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் அவங்க கவனிப்பாங்க, இவங்க யாரும் இல்லை, கர்த்தர் தாங்க நமக்கு. அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் தான் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவும் மாட்டார், வெட்கப்பட விடவும் மாட்டார், உங்களை கடைசி வரை தாங்கி நடத்துவார். நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சாலே உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். நீங்க கேட்காமலே அவங்க உதவி செய்வாங்க, நீங்க கேட்காமலே உங்களுக்கு தேவையானதை செய்வாங்க. நீங்க அவன்கிட்ட கேட்டு கேட்டு பிள்ளை தானே செய்யணும், நான் அந்த உன்னை படிக்க வச்சது இதுக்கு, இதெல்லாம் பேசாதங்க. உங்க கடமை. பிள்ளைகளை கர்த்தர் வளர்க்க சொன்னார். ஆண்டவரே நீங்க வளர்க்க சொன்னீங்க, வளர்த்துட்டோம், படிக்க வச்சோம், நல்ல வாழ்க்கை அமைச்சிட்டோம், பிள்ளை நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதியும், அவ்வளோதான். எங்களை நீங்க பார்த்து கொள்ளுவீங்க ஆண்டவரே அப்படி சொல்லுங்க. கர்த்தர் பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பேசி உங்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ கர்த்தரே செய்வார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இனிமேல் எனக்கு யார் இருக்கிறா, யார் கவனிப்பா, அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், இவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், நாங்கள் தனித்து விடப்பட்டோன்னு சொல்லவே சொல்லாதங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா யாரெல்லாம் இருக்கீங்க, நான் தனியாக இருக்கேன் ஐயா, எனக்கு யாருமே இல்லைம்பாங்க. யாருமே இல்லைன்னு சொல்லாதங்க, வாய் தரண்டு. ஏசு இருக்கிறான்னு சொல்லுங்க, எனக்கு ஏசு இருக்கிறான்னு சொல்லுங்க.
அவர் தான் என் நம்பிக்கை. அவர் காத்துக்கொள்வார். அவருக்கு தெரியும் என் தேவை எப்படி சந்திக்கிறது, என்னை எப்படி போஷிக்கணும், உடுத்து வைக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியும். பிறகு எதுக்கு நீங்கள் கவலைப்படணும்? நிறைய பேருக்கு ரிட்டையர்ட் ஆன உடனே கவலை வந்துடும், இனிமேல் யார் என்னவளை கவனிப்பா. இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை வர காரணமே மெயின் அதுதான். நான் சொல்கிறேன், இந்த மாமியார் மருமகளுக்கெல்லாம் பையன் கல்யாணம் பண்ண உடனே இவ்வளோ நாள் பையன் நம்மளை கவனிச்சா, இனிமேல் நம்மளை கவனிக்க மாட்டானே, அவன் பொண்டாட்டின்னு போயிடுவானே, அந்த பகையில் தான் மருமகளை பகைக்கிறது இந்த அவிசுவாசம். அதனால தான் நீ என்ன சொல்ற, கல்யாணம் ஆயிட்டுல உன் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்க போகிறோம், எங்களை எப்படி பார்க்குறேன்னு கர்த்தருக்கு தெரியும், நீ நல்லா இருந்தா சரி, அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மா மறந்துட்ட பொண்டாட்டி நீ ஆயிட்டேன்னு சொன்னால் அவர் அப்படி தானே எழுதி வச்சிருக்காரு. தாய் தகப்பனை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான்னு அவர் தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டால் நான் தானே அப்படி வடிவமைச்சு வச்சிருக்கிறேன், நீ இப்போ இதுக்கு மாற சண்டை போட்டியன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன யார் பாப்பா? ஆண்டவரே நான் பார்ப்பேன். விசுவாசம் ஆண்டவர் மேல வைக்க பழகுங்க, நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்க பழகுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கை மேல நம்பிக்கை வைக்காத, ஜனங்களை காணிக்க கொடுக்க வைக்கிற என் மேல நம்பிக்கை வை. அல்லேலூயா. அதனால தான் எத்தனை கோடி காணிக்க கொடுத்தா கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிச்சுன்னு முடிச்சிருவனே தவிர அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. கர்த்தர் தான் என் நம்பிக்கை. நீ இல்லாட்டா இன்னொரு ஆளு கர்த்தர் எழுப்பி என் தேவை சந்திச்சிருவார். மனிதர் மீதெல்லாம் நம்பிக்கை, கர்த்தர் மேல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. உன் நம்பிக்கை முழுது கர்த்தர் மேல இருக்கணும். அவர் தான் என் நம்பிக்கை. அவர் என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை போஷிப்பார், என்னை உடுத்து வைப்பார், என் தேவைகளை சந்திப்பார். அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன். அவர் கவனித்துக் கொள்ளுவார். அந்த விசுவாசம் அற்புதமா நடத்துவாருங்க, அற்புதமா நடத்துவார். அவரை ருசிச்சு பாருங்க, அற்புதமாய் நடத்துவார். சூழ்நிலையை பார்க்காதங்க. நம்பிக்கை என்பது ஆண்டவர் மேல எதையும் பார்க்காதபடி நான் நம்புறேன், ஆண்டவரே உங்களை நம்புறேன், அப்படி நம்பிக்கை வைப்பது. நீங்க தான் என் நம்பிக்கை. உன் நம்பிக்கை என்ன? என் நம்பிக்கை என்ன? நம்பிக்கையில வாழ்றேன் கேட்டா, கர்த்தரை நான் நம்பி இருக்கேன் ஐயா. நான் நம்புகிறவர் உயிரோடு இருக்கிறார். நான் நம்புகிறவர் அற்புதம் செய்கிறவர். நான் நம்புகிறவர் அதிசய செய்கிறவர், பஞ்ச காலத்திலும் போஷிக்கிறவர், தாயின் தகப்பனை கைவிட்டாலும் நடத்துகிறவர். அவர் தான் என் நம்பிக்கை. அப்படி சொல்ல பழக. நீங்க சொன்ன உடனே என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் குஷி ஆயிடுவார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஓ, என்னுடைய பிள்ளை என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான், என் மேல இந்த மகன் நம்பிக்கை வச்சிருக்கிறான், இவனுக்கு நான் அற்புதம் செய்யணும். உடனே ஆண்டவர் செய்வார். ஆமென். நீங்க சோதிச்சு பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும். நம்பிக்கையை கர்த்தர் மேல வச்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். நீங்களே பார்க்குறீங்களா, இந்த தேவனுடைய கூடாரம் எவ்வளோ இத்தனை கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. பல கோடிகள் செலவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு இடத்துலையும் இதுக்காக காணிக்க எடுத்ததே கிடையாது. அமெரிக்காவுக்கு போனேன், இங்கிலாந்து போனேன், உலகம் எந்த நாட்டிலையும் போய் இந்த கட்டடத்தை பற்றி சொன்னதும் இல்லை, காணிக்க கேட்டதும் இல்லை. ஏன் திறப்பின் வாசல் ஜெபத்தில் இருக்க நம்ம காணிக்க எடுத்திருக்கோமா? எடுத்ததே இல்லை. பிறகு எப்படிங்க இவ்வளோ பணம் வந்துச்சு? ஆண்டவர் உள்ளத்தில் பேசினார், நீங்கள் கொடுத்துட்டு போனீங்க. அவருக்கு யாருக்கிட்ட பேசி எப்படி வாங்கன்னு அவருக்கு தெரியும். நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எப்படி கொடுத்தீங்க? கர்த்தருடைய உள்ளத்தில் பேசினார், ஆண்டவர் கொடுக்க சொன்னார். 5000 10,000 நீங்க கொடுத்தீங்க. எப்படி கொடுத்தீங்க? சும்மா கொடுப்பீங்களா? ஆண்டவர் உள்ளத்தில் பேசினார், உங்களை வைத்து இந்த தேவை அவர் சந்தித்து விட்டார். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். என் நம்பிக்கை கர்த்தர், அவ்வளவுதான். உங்களுடைய ப்ரமோஷனுக்கு, உங்களுடைய பிஸ்னஸுக்கு, பிள்ளைகளுடைய படிப்புக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்கு, வீடு கட்டுவதற்கு அவர் மேல நம்பிக்கை வைங்க.
அவர் எனக்கு செய்வாருங்க, அவர் கட்டி தருவார், அவர் பிள்ளையை படிக்க வைப்பாருங்க, அவர் என் பிள்ளையுடைய திருமணத்தை நடத்தி தருவாருங்க. விசுவாசிங்க, அதை அறிக்கையிடுங்க, அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் சொல்லுகிறபடி காரியத்தை செய்யுங்க, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய விசுவாசம் பலன் அடைவதற்கு நான் சொல்றேன். ஆஸ்பத்திரி கேட்டேன், நம்ம ஆஸ்பத்திரி இப்போ நிறைய மக்கள் வந்து ஆசீர்வாதம் பெறுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, தூத்துக்குடி மாவட்டத்திலேயே தூத்துக்குடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் அதிகமான குழந்தைகள் பிறந்தது நம்ம ஆஸ்பத்திரியில் தான். தூத்துக்குடி மாவட்டத்திலேயே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அப்புறம். ஏன்னா குறைந்த கட்டணத்தில் நல்ல சேவை செய்கிறோம். மற்ற ஆஸ்பத்திரி விட பாதிக்கும் குறைவாக தான் கட்டணம். அதனால் எல்லா ஏழைகளும் குழந்தை பெற்றெடுக்க இங்கே வந்துடுறாங்க. அதனால் அதிக குழந்தை பிறக்கிற இடமாகி இருக்கிறாரு. இப்போ இந்த ஆஸ்பத்திரி கட்டப்பட்டு வந்தது எதுக்குன்னா, குறைந்த கட்டணத்தில் ஏழைகளுக்கு நல்ல சிறப்பான மருத்துவ சேவை செய்யணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய திட்டம். கட்டி முடித்தோடனே ஆம்புலன்ஸ் வாங்கணும், 2 ஆம்புலன்ஸாவது இருக்கணும். ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கியாச்சுது. அப்போ இன்னொரு ஆம்புலன்ஸ் வாங்கணும். ஆம்புலன்ஸுக்கு 20 லட்சம் ரூபா ஆகும் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்க. அப்போ சொன்னாங்க 2 வகையான ஆம்புலன்ஸ் இருக்குது. இன்னொரு ஆம்புலன்ஸ் இருக்குது, அது வந்து மினி ஹாஸ்பிட்டல், ஆஸ்பத்திரி மாதிரியே இருக்கும். ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளுக்குள்ளே உயிர் காக்கிற எல்லா கருவிகளுமே இருக்கும். ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அவரை இன்னொரு சிட்டிக்கு கொண்டு போகணுன்னா ஒரு ஆஸ்பத்திரி மாதிரியே செட்டப் உள்ள இருக்கும். அதை வச்சு அவர் உயிரை பாதுகாத்து கொண்டு போயிட முடியும். ஆனால் அதுக்கு 45 லட்சம் ரூபா ஆகும் அந்த ஆம்புலன்ஸுக்கு. அது வந்து பெரிய சில கார்ப்பரேட் ஆஸ்பத்திரிகளில் தான் இருக்குது, பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் தான் 2 ஆஸ்பத்திரியில் இருக்குது. மற்றபடி சாதாரண ஆஸ்பத்திரியில் அது இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. 45 லட்சம் ரூபா ஒரு ஆம்புலன்ஸ். அப்போ பாருங்க, நான் மனசில் போய் முழங்கால் போட்டு ஆண்டு வரை எங்களுக்கு ஆம்புலன்ஸ் அப்படிலாம் ஜெபம் பண்ணல. நான் அப்படியே நடந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட அப்படியே சாதாரணமாக பேசுவேன். அந்த மாதிரி முழங்கால்லாம் போடல, சாதாரணமாக ஆண்டவரே, பணக்காரங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் அவங்கள உயிரை காக்கிற அளவுக்கு ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஏழை ஜனங்களுக்காக இந்த ஆஸ்பத்திரி கேட்டுக்கிறோம். அப்போ ஏழைகளுக்கு ஒரு வசதியான ஆம்புலன்ஸை நீங்கள் தரக்கூடாதா? 45 லட்சம் ரூபாய்க்கு கார்ப்பரேட்டு தான் ஆஸ்பத்திரிகள் வாங்குகிறாங்க. நம்ம ஆஸ்பத்திரிக்கு இந்த ஏழை மக்கள், கிராமத்து மக்களுக்கு உயிரை காக்கிற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே. அவ்வளோதான், நல்லா இருக்குமே, அவ்வளோதான். ஜெபம் முடிஞ்சதா? ஒரு வாரம் கழித்து சென்னையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், பிரதர் உங்கள் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு கட்டுறீங்கள? ஆமாம், அதுக்கு ஒரு காணிக்கை வச்சுருக்கிறேன், என்னால் நடந்து அல்லது அங்கங்கே போய் அனுப்ப முடியாது, உங்கள் ஆள் ஒரு ஆளை வீட்டுக்கு அனுப்புங்க, நான் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறேன்னார். எவ்வளோ நிலம் நான் கேட்கல. அவர் சொன்னார், சரி பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊழியத்தில் ஒரு ஆளை அனுப்பினேன். சென்னையில் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, போய் ஏதோ ஆஸ்பத்திரி கட்டுறோம்ல, ஒரு காணிக்கை தர்றாங்க பிரதர், வாங்கிருங்கன்னு. அவர் போனார், அவர் செக் கொடுத்து, அவர் செக். அப்போ அவர் பார்த்துட்டு அவர் ஆச்சரியமாக உடனே ஃபோன் பண்ணி, பிரதர் ஒரு செக் கொடுத்துருக்கிறாரு, 45 லட்சம் ரூபா ஒரே செக். நம்ப முடியுதா? அதாங்க இயேசு, அதான் இயேசு, அவர் தான் அற்புதமான இயேசு. அவரை விசுவாசிக்கிறோங்க. இத்தனை லட்சம் ரூபா தேவைன்னு நம்ம வெளியே சொன்னதும் கிடையாது, அதுக்காக ஜெபிச்சதும் கிடையாது. மனசில் ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே இந்த ஏழை மக்களுக்கு இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தரக்கூடாதா, நீங்கள் கிடைக்கக்கூடாதான்னு சொல்லி சென்னையில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் பேசிட்டார். அவர்கிட்ட போய் ஆண்டவர் பேசி 45 லட்ச ரூபா கொடு. அவருக்கு 45 லட்ச ரூபா ஆம்புலன்ஸ் வேணும்னு அவருக்கு தெரியாது. கர்த்தருடைய அதிசயம் பாருங்க, ஒரே ஆள் ஒரே செக்கில் 45 லட்ச ரூபா அந்த ஆம்புலன்ஸ் வாங்க வைத்தார் கர்த்தர். அந்த ஆண்டவருக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதா? உங்களை உடுத்த முடியாதா? உங்கள் பிள்ளை தாட்ட போய் இன்னைக்கு பிச்சைக்கார மாதிரி கேட்கணுமா? தர முடியாது. உன் கடமை நீ படிக்க வச்ச, உன் கடமை எல்லாரும் முடிஞ்சு போச்சு, தர முடியாதுன்னு பிள்ளை பேசினா போடா, உன் கடமை. என் ஆண்டவர் என்னை நடத்துவார், என் இயேசு என்னை நடத்துவார். பெற்றோர் சொல்ல பழகுங்க. கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்கு, அவர் மேலே நம்பிக்கை வைங்க.
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொன்று சொல்லட்டுமா? ஆயிரக்கணக்கான மிராக்கிள்ஸ் நான் சொல்லுவேன். அவர் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். என் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பது எனக்கு ருசிங்க. அவரை ருசித்து பழகுங்க. ட்ராக்ஸ் அடித்தோம்ல, இப்போ ட்ராக்ஸ் 50 கோடி பேருக்கு நம்ம கைப்பறதி அச்சடிக்கணும். அப்போ 500 கோடிக்கு மேலே ட்ராக்ஸ் அச்சடிக்கணும். 500 கோடிக்கு மேலே கைப்பறதி மட்டும் அச்சடிக்கணும். அதுக்கு 500 கோடி ரூபா தேவைப்படும். அதெல்லாம் கவலைப்படல. கர்த்தர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். சுவிசேஷத்தை நம்ம அறிவிச்சு ஆகணும். அப்போ ட்ராக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். பல ப்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்த கைப்பறதிகள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஊழியத்தை ஒரு சகோதரர் கவனிச்சிருக்கிறார். பிரதர் இவ்வளோ ட்ராக்ஸ் அடித்து கொடுக்குறாங்க, லட்சமாக கொடுக்குறாங்க, இவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுது, மற்ற ப்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து அடிக்கிறாங்க. நமக்கு ஒரு சின்ன ப்ரெஸ் இருந்துச்சு, 2 கலர் மிஷின் இருக்குது. அவங்க சொன்னாங்க 4 கலர் மிஷின், பெரிய மிஷின் இருந்தால் நிறைய ட்ராக்ஸ் அச்சடித்து நம்ம ஊழியத்துலேருந்தே நிறைய கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி, சென்னையில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் என்கிட்ட கூட பேசலை. நான் அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி மேனேஜர்கிட்ட பேசியிருக்கார். பிரதர் இவ்வளோ ட்ராக்ஸ் அடித்து கொடுக்குறாங்க, சுவிசேஷம் அறிவிக்காமா, உங்களுக்கு சொந்தமாக ஒரு ப்ரெஸ்ஸு, பெரிய ப்ரெஸ் இருந்தால் நல்லா இருக்குமே. ஆமாம், ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார், நான் ஒரு காணிக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை வச்சு ஒரு பெரிய 4 கலர் பிரிண்டிங் மிஷின் வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரே செக்கில் ஒரு காணிக்கு அனுப்பினார். எவ்வளோ தெரியுமா? 1 கோடி. சும்மா தருவாங்களா? யாராவது 1 கோடி ரூபா யாராவது இப்படி தருவாங்களா சொல்லுங்கள்? கர்த்தர் பேசாமல் தருவாங்களா? மிஷின் வாங்கிட்டோம். 1.25 கோடிக்கு ஒரு மிஷின் வாங்கி அதில் தான் ட்ராக்ஸ் ராத்திரி பகல் அச்சடிக்கிறோம், சுவிசேஷத்திற்காக பயன்படுத்துகிறோம். நமக்கு என்ன தேவையோ பரலோகத்துக்கு தெரிஞ்சால் போதும், அவர் சப்ளை பண்ணி கொண்டே இருப்பார். மனுஷங்கிட்ட போய் கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அமெரிக்காவுக்கு ஊழியத்து போயிருக்கிறேன், சிங்கப்பூர், மலேசியா. அவங்கள பிரதர் நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்கன்னா அது சொல்லுங்கன்னு வாங்க. அது எதுக்கு சொன்ன, நான் செய்தி கொடுக்க வந்திருக்கிறேன், அவ்வளோதான். நான் காணிக்க பிரிக்க வரல. எங்கேயும் போய் நம்ம ஊழியத்துக்கு இவ்வளோ பணம் தேவைன்னு காணிக்க சொன்னதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. உங்ககிட்டே சொன்னதில்லை. நீங்கள் விரும்பினா சப்போர்ட் பண்ண, உங்களுடைய உள்ளத்தில் ஏவுறதை நீங்கள் கொடுக்குறீங்க. மிஷினரி சப்போர்ட்டுக்கு சொல்லுவோம், சர்ச்சு கட்டி கொடுங்கன்னு உற்சாகப்படுத்த, அவ்வளோதான். கர்த்தரை விசுவாசிக்க பழகுங்க. விசுவாச வாழ்க்கை வாழ பழகணும். ஃபெய்த் லைஃப், விசுவாச வாழ்க்கை. பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா? கர்த்தரை விசுவாசிக்கணும். யாராவது தருவாங்க நினைக்கூட, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். பிள்ளைகளுடைய திருமண காரியமாக வீடு கட்டணுமா? முதல்ல கர்த்தருக்கு தெரிய பிளானை கர்த்தர்கிட்ட கொண்டு போங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இப்படி வீடு கட்டணுமா? ஆண்டவர் சொல்லுவார். பெருசாக கட்டணுமா, சின்ன கட்டணுமா, இது ஓகே தானே கர்த்தர் சேங்ஷன் பண்ணணும். கர்த்தர் ஓகே பண்ணிட்டா பணம் கட்டாயம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களா பெரிய பிளான் போட்டு, ஆண்டவரே நான் பிளான் போட்டுட்டேன் ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியா மகளே, பிளான் போட்டியோ? ஆமாம் போட்டாச்சு ஆண்டவரே. அப்படியாப்பா கேட்டிக்க. அப்போ தான் கடன் பிரச்சனை வருது. நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் ஆண்டவர் ஒரு பிளான் போட்டு கொடுங்க, நான் எப்படி வீடு கட்டணும் கேட்டு பாருங்க, அவர் பிளான் தருவார். அவர் பிளான் தந்துட்டா என்ன அர்த்தம்? ஃபண்டு அவர் ரிசர்வ் பண்ணிட்டார்னு அர்த்தம். கடனே இல்லாமல் வீட்டை கட்டி முடிச்சிருவீங்க. நம்ம தவறுகிறது அங்கதான் தவறுகிறோம். தேவ சித்தத்துக்குள்ள நிற்காதபடி நம்ம இஷ்டப்படி செய்யறதுனால தான் கடன் பிரச்சனை. பிள்ளைகளை படிக்க வச்சங்க கடன் ஆயிற்று. அப்படியா? எப்படி பிள்ளைகளை படிக்க வச்சா கடன் ஆகும்? தமிழ்நாட்டில் இலவச கல்வியெல்லாம் கொடுக்குறாங்களே. இல்லை என் பிள்ளைய அந்த ஸ்கூலில் படிக்க வச்சாதான் படிப்பு நல்லா இருக்கும், அதனால் அங்கே சேர்த்துருக்க வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா. உங்களுடைய வருமானம் 1 லட்ச ரூபா ஒரு பிள்ளைக்கு பணம் கட்டினீங்கன்னா வருமானம் இருக்குதா? உங்களை யார் அந்த ஸ்கூலில் கொண்டு சேர்க்க சொன்னது? நீங்களா சேர்த்தீங்க. அங்கே படித்தாதான் என் பிள்ளை படித்து மேலே வரும். ஏன் இங்கே படித்து பெரிய ஆளாக வர முடியாதா? கர்த்தர் கொண்டு வர முடியாதா? கர்த்தர்கிட்ட கேட்கணும்ல எங்கே சேர்க்கணும்னு. நம்ம பண்ணுற தப்பே அதுதான். நம்மளா மனசில் நினச்சி, நம்மளா பிளான் பண்ணி, நம்மளா பெரிய இடம் போட்டு, அப்புறம் கடன் பிரச்சனை, பணம் கெடுக்க முடியல, கட்ட முடியல, பண கஷ்டம், பிள்ளைய படிக்க வைக்க பணம் ஃபீஸ் கட்ட முடியல, கஷ்டம். எதனால்? தேவ சித்தத்தை அறியாமல் நடக்கிறதுனால. அதான் ஆண்டவன், உன் வழிகளை ஒப்புக்கொடு.
உன் வழிகளை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடு. உன் இஷ்டப்படி பிளான் பண்ணாத, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்ம தப்பா நினைச்சு தப்பா செய்து அப்புறம் கடன் பிரச்சனை பண பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டு கஷ்டப்படுவார். அப்படி இல்லை. ஆண்டவர் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா, ஆண்டவர் எந்த ஸ்கூலில் என் பிள்ளையை சேர்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். யாருக்கு தெரியும்? பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க சொல்லி வருவார் ஆண்டவர். அப்படி சொல்லிடுவான்னு சொல்லி தானே கேட்குறது இல்லை ஆண்டவர்கிட்ட. எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டால் அங்கே படிக்க வைன்னு சொல்லிடுவார். நம்ம பிள்ளை உச்சா கொம்பில் படிக்கணும், அப்புறம் கடன். அப்போ யாருக்கும் லெட்டர் எழுதி எனக்கு உதவி செய்யுங்க, அவர்கிட்ட செய்யுங்க, இவர்கிட்ட செய்யுங்க. எதுக்கு பிச்சைக்கார மாதிரி அலையணும்? ராஜா மாதிரி இருக்கலாம்ல. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வர்ற எல்லா பிள்ளைகளும் என்ன எக்ஸாம் நீட்டு எழுத போகிறேன் ஜோம் பண்ணுங்க, நீட் எழுத போகிறேன் ஜோம் பண்ணுங்க. அவ்வளோ பிள்ளைகளும் நீட், எல்லாரும் டாக்டராக போகிறாங்க. நீட் எத்தனை பேர் எழுதினாலும் ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேர் தான் டாக்டர் சீட்டு. அவ்வளோ பேருக்கு கிடைக்காது. முதல்ல மைண்டில் அது இருக்கணும். எல்லா பிள்ளைகளுக்கும் டாக்டருக்கு படிக்க வைப்பதற்கான மருத்துவக் கல்லூரியே கிடையாது. ஒரு வருஷத்தில் இவ்வளோ பேர் தான் மருத்துவக் கல்லூரியில் சீட்டே இருக்குது. அவ்வளோ பேர் நீட்டில் பாஸ் ஆகணும்னா இன்னும் ஒரு 1000 காலேஜ் கட்டணும். அப்போ தான் அவ்வளோ பேருக்கு சீட் கிடைக்க முடியும். மைண்டில் என்ன ஏறிடுது? நீட்டு எல்லாம் மெடிக்கல். கர்த்தர் காமிச்சிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார். கர்த்தர் எங்கேருந்து சொன்னார்? நீங்களும் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் ஜெபிச்சா கர்த்தர் சொன்ன மாதிரி தெரியுது. அதனால் கர்த்தர் டாக்டருக்கு தான் படிக்க வைக்கன்னு சொன்னார் அப்படின்னா அப்போ கிடைச்சிருக்கணும் இல்லை? நீட்டில் மார்க்கு கிடைக்கல, கர்த்தர் சொன்னால் செஞ்சிருவார்ல. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ கர்த்தர் சொன்னால் என் நீட்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அப்போ சொன்னது கர்த்தர் இல்லை, நீங்கள் மனசில் ஆசைப்பட்டீங்க. நீங்கள் ஆசைப்பட்டதை கர்த்தர் சொன்னார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. தப்பு. நிறைய பேரண்ட்ஸ் அந்த தப்பு பண்ணுறீங்க, பிள்ளைகள் அந்த தப்பு பண்ணுறீங்க. எல்லாருமே டாக்டர் ஆகிட முடியாது. டாக்டரை விட பெஸ்டானதை கர்த்தர் வச்சிருப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு. அது என்னதுன்னு கண்டுபிடிங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க, என் பிள்ளை என்ன படிக்கணும், என்ன எக்ஸாம் எழுதணும், என்ன திட்டம் வச்சிருக்கிறேன்னு கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விட பெஸ்டான திட்டம் உடைய பிள்ளைகளுக்கு குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். அது இன்னதுன்னு அறியணும், அவ்வளவுதான். அதுக்கு தான் உடைய வழிகளை ஒப்புக்கொடு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. நீ பிளான் பண்ணாத. பிளான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 2 செய்யலாம். ஒன்று, நான் ஊழியத்தனை ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தது. நான் என்னென்ன ஊழியம் செய்யணும் பிளான் போட்டு, சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், அந்த ஊழியம், இந்த ஊழியம் எல்லாம் பெரிய லிஸ்ட்டை போட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், இந்த ஊழியெல்லாம் இதை நீங்கள் அங்கீகரிக்கணும், ஆண்டவர்கிட்ட கொடுத்து கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறது. ஆண்டவர்கிட்ட கையெழுத்து போட சொல்கிறது. இதெல்லாம் செய்ய போறியா? ஆமாம், இதெல்லாம் செய்யணும் ஆண்டவர். எல்லாம் ஊழியம் தானே, உமக்காக தானே. அது ஒன்று. இன்னொன்று எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஒரு ஊழியக்காரர். வெறும் பேப்பர் ஒயிட் பேப்பர் எடுத்து கீழே கையெழுத்து போட்டுரு. கையெழுத்து போட்டு ஆண்டவர்கிட்ட ஒன்று கொடு. ஆண்டவரே என்கிட்ட ஒரு பிளானும் கிடையாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கு கையெழுத்து போட்டுட்டேன், நீங்கள் எழுதுங்க, நான் அதை செய்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஒன்று, நீங்கள் என் பிள்ளை இந்த படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும், இந்த பிள்ளை அது படிக்கணும், இந்த பிள்ளை அது படிக்கணும், இந்த வீடு கட்டணும் பிளான் போட்டு ஆண்டவர்கிட்ட ஒன்று கொடுத்து, ஆண்டவர் கையெழுத்து போடுங்க, சேங்ஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாரு. இன்னொன்று, வெள்ளை பேப்பரை எடுத்து நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க. கையெழுத்து போட்டு ஆண்டவர்கிட்ட போய் கொடுத்து, ஆண்டவரே எனக்குன்னு ஒரு பிளானும் கிடையாது, நீங்கள் என்னென்ன எழுதுறீங்களோ அதை நான் செய்கிறேன், அதுக்கு ஆயத்தான் நான் கையெழுத்து போட்டேன், இதுதான் நான் செய்தேன். ஆண்டவரை கையெழுத்து போட்டு தந்துட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வேன். அதனால தான் இந்த 4 மாவட்ட சின்ன கிராமத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஊழியம் எழும்பினதுக்கு காரணம் அதுதான். நான் பிளான் போடலை, நான் வெறும் கையெழுத்து போட்டு வெறும் பேப்பரை ஆண்டவருடைய கையில் கொடுத்தேன். அவர் தான் பிளான் போட்டார், இது செய்யணும், அது செய்யணும், அது செய்யணும். அவர் சொல்ல சொல்ல எல்லாமே நடக்கிறது. அதனால எங்கே போய் கடன் வாங்கலை.
ஒவ்வொரு கட்டடம் கட்டும் போதும் பேங்க்லேருந்து வந்த மேனேஜர்ஸ், நான் கடனுக்கு போகல, மேனேஜர் வந்தாங்க என்ன தேடி, எத்தனை கோடி கடன் வேணும் பிரதர், உங்கள் அக்கௌண்ட்டு பெர்ஃபெக்டாக இருக்குது, நாங்கள் தர்றோன்னு சொல்லி. நான் சொன்னேன், நாங்கள் கடன் வாங்கி எதையும் கட்ட மாட்டோம், நாங்கள் முழங்கால நின்று கட்டுவோம். எதுக்கு கடன் வாங்கும்படி கர்த்தர் வைக்கல. அப்படிதான் உங்கள் லைஃப் இருக்கணும். நீங்கள் என்ன செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட போய் சாங்ஷன் வாங்கணும். நீங்களா பிளான் போட்டு அப்புறம் கர்த்தர்கிட்ட கையெழுத்து போடுங்க, ஆண்டவரே நான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும், கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் கையெழுத்து போட்டேன், நீங்கள் என்ன எழுதுறீங்களோ எழுதி கொடுங்க, நான் செய்கிறேன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நீங்கள் வீடு கட்டும்போது 3 ரூம் வச்சு கட்டுறீங்கன்னு வைங்க, 3 பெட்ரூம் பிளான். ஆண்டவர்கிட்ட போகிறீங்க, ஆண்டு சொல்கிறார் 2 போதும் மகளே, தம்பி மகனை 2 போதும், அப்படி பிளான் போட்டுன்னா ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்கொள்வீங்களா? எஸ்ஸே காணுமே. அப்போ ஆண்டவர் போடுற பிளான் உங்களுக்கு முக்கியம் கிடையாது, நீங்கள் போடுற பிளானுக்கு ஆண்டவர் ஓகே சொல்லணும். அப்படிதான் நான் மைண்ட் செட்டே இருக்குது. கேட்ட விசுவாசம், விசுவாசம், விசுவாசம் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே இருக்குது, அறிந்து கொள்ளுங்க. விசுவாசம், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இந்த ரோட்டில் ட்ரெயின் விடணும் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்ல, புத்தி இருக்குதா உனக்கு? ட்ரெயின் ஓடுறது தண்டவாளத்தில் தான் ஓடும், இந்த தார் ரோட்டில் ட்ரெயின்லாம் ஓடாது மகனே. இல்லை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் முதல்ல புத்தியை கவனின்னு சொல்லுவார் ஆண்டவர். அதே மாதிரி தான் உனக்கு புத்தி இருக்குதான்னு கேட்பார் ஆண்டவர். அதனால் ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாமே. என் பிள்ளைகள் என்ன படிக்கணும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுக்கு தான் தெரியும். எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், எங்கே என் பிள்ளை படிக்கணும், என்ன படிக்கணும், நீங்கள் பிளான் கொடுங்க, கேளுங்க, காத்துருங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க, அழகாக கைட் பண்ணுவார். வீடு கட்டணுமா, எங்கே கட்டணும், எப்படி கட்டணும், எத்தனை ரூம் கட்டணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் பிளான் தரும், மனசில் ஆண்டவர் ஏவுவார், திட்டம் தருவார். இது இப்படி செய்ய, இப்படி செய்ய, அழகாக நடத்துவார். எந்த சிக்கல்லையும் நீங்கள் அகப்பட்டு கொள்ளவே மாட்டீங்க. அப்போ கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை. எல்லாரும் கரம் வைத்து சொல்லுங்க, கர்த்தர் தான் என் நம்பிக்கை. உண்மையாவா? முழு இருதயத்தோடு சொல்றீங்களா? அப்போ கர்த்தருக்கு வழிகளை ஒப்பு கொடுப்பீங்களா? அப்போ எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் காரியம் வாய்க்க போகிறது. ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் அது வாய்க்கணும். அது பிள்ளைகளுடைய திருமண காரியம் இன்னும் வாய்க்காமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. வீடு கட்டுகிற காரியம் தடையாகிட்டே இருக்குது, தாமதமாகிட்டே இருக்குது. ப்ரமோஷன், எனக்கு வேலையில் ப்ரமோஷன், அது தாமதமாகுது, தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஊழிய காரியம் வாய்க்க மாட்டேங்குது, தடையாகிட்டே இருக்குது. ஒரு நிலம் வாங்குகிற காரியம், ஏதோ ஒரு காரியம் வாய்க்க மாட்டேங்குது, சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, தடையாகிட்டே இருக்குது, நீண்டுக்கிட்டே போகுது, காரியம் வாய்க்கலை. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை என் குடும்பத்தில் இருக்குது, என் வாழ்க்கையில் இருக்குது. ஏதோ ஒரு காரியம் வாய்க்க மாட்டேங்குது, தடையாகி போய்கிட்டே இருக்குது, நடக்க மாட்டேங்குது. வாக்குத்தத்தம் வாய்க்க மாட்டேங்குது, கர்த்தர் வாக்கு கொடுத்தார், அது நடக்க மாட்டேங்குது, வாய்க்கலை. இந்த மாதிரி ஒரு காரியம் வாய்க்கலை, அந்த மாதிரி இது சூழ்நிலை தான் வந்திருக்கிறேன், அது வாய்க்கணும் அப்படி சொல்கிறவங்க கரம் வைத்தங்க, கரம் வைத்தங்க. பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இன் எவ்ரி ஃபேமிலி திஸ் ப்ராப்ளம் இஸ் தேர். எல்லா குடும்பத்தில் இருக்குது, இந்த காரியம் வாய்க்கலை. அப்போ நல்லா கவனிங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த உங்களுக்கு பேச சொன்னார், இந்த வார்த்தையை பேசு. நான் ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார், ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். அதுக்கு தான் இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்தார். வீடு கட்டுகிற காரியம் வாய்க்க போகிறாரு, பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்க போகிறாரு, வேலை காரியம் வாய்க்க போகிறாரு, ப்ரமோஷன் வாய்க்க போகிறாரு, ஊழிய காரியம் வாய்க்க போகிறாரு, நிலம் வாங்குகிற காரியம் வாய்க்க போகிறாரு. வாய்க்கும் ஆண்டவர் சொல்றார்.
ரெண்டே காரியம் ரொம்ப சிம்பிள். முதலாவது, மகனே மகளே, உன் வழிகளை எனக்கு ஒப்புக்கொடு ஆண்டு சொல்றார். நீ உன் விருப்பப்படி போகாத, உன் வழிகளை என்கிட்ட ஒப்புக்கொடு, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு வழி உண்டாக்குறேன், நான் உனக்கு ஆலோசனை தர்றேன், நான் உன்னை கைட் பண்ணுகிறேன், நீ என்ன செய்யணும் எப்படி செய்யணும் வழி நடத்துவேன். உன் வழியிலே நீ போகாத. ஆண்டவரே நான் இப்படி போகிறேன், என்னை ஆசீர்வதிங்க, நான் போகிறேன், என் கூட வாங்க அப்படி சொல்லாத. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேளு. உன் வழிகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளைகள் காரியம், பிஸ்னஸ் காரியம், ஊழிய காரியம், நான் என்ன செய்யணும், என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுங்க. என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். இனி நான் விரும்புகிறபடி போக மாட்டேன், செய்ய மாட்டேன், செயல்பட மாட்டேன். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்ய ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்னை வழி நடத்தணும், என்னை ஒப்பு கொடுக்குறேன். முதலாவது. ரெண்டாவது சொல்லுங்கள், நான் உண்மை நம்புகிறேன். இனி நான் என்ன நம்ப மாட்டேன், உறவுகளை நம்ப மாட்டேன், சொந்தங்களை நம்ப மாட்டேன். அதெல்லாம் ரெண்டாவது. நீங்கள் தான் என்னுடைய ஒரே நம்பிக்கை. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். என் கர்த்தர் தடைகளை மாற்றுவார். என் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். நீங்கள் தான் என் நம்பிக்கை, கர்த்தரே என் நம்பிக்கை அப்படின்னு இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்லணும்.